ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிகமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நைட்டு நோட்டீஸ் போர்டில் வந்து ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கூப்பன் சேல்ஸ் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் டாஸ்க் ரிலேட்டடாக நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னு நம்ம இப்போது ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ கூப்பன் சேல்ஸ் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க. இப்போ கூப்பன் சேல்ஸ் வந்து பேமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. 3 டேஸாக தான் பேமெண்ட் போட்டாங்க. 3 டேஸ் போட்டதில் ஒரு 150 மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போட்டிருக்காங்க. இதில் வந்து ரிப்போர்ட் எடுத்து பயமோட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஆர்டர் ஐடி வச்சு செக் பண்ணி பார்த்து அவங்க அப்ளிகேஷனில் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கரெக்டாக மண்டேலேருந்து பேமெண்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து என்றைக்கு பேமெண்ட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி முடிக்கும் அப்படின்ற டீட்டெயில் சொல்லிடுவாங்க. யாருக்கு அப்படின்னா டிசம்பர் டு ஜானில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு எந்த டாஸ்க்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ அதுக்காக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, டாஸ்க் பேஜிலே வந்து டாஸ்க் ரிப்போர்ட்டுன்றதில் கொடுத்துருப்பாங்க. எந்த லிங்குக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டீமு, ப்ரமோஷன் டீமு, அதுக்கப்புறம் நம்ம எலைட் லேர்னர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் வந்து ஒவ்வொரே மாதிரி இருக்காது. இப்போ வரைக்கும் வந்து எல்லோரும் ஒரே கண்டென்ட் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் இருக்கும். இது வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு மாறும். அதே மாதிரி மாறினதுக்கப்புறம் 3 hours ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து ரொம்ப கவனமாக அந்த அப்பப்போ உள்ள இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. டைம் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சதை யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நேரமும் பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல, ஒரு 2 minutes தான் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போது வந்து மார்க்கெட்டிங் பிளான் எலைட் லேர்னர்ஸில் ஜாயின் பண்ணவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து விட்ராவல் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க நியூ ஜாயினிங்கில் வந்ததுனால அவங்களுக்கு விட்ராவல் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. அதில் எப்படி அப்படின்னா அவங்களோட வாலெட்டில் உள்ளது, இன்ட்ரோ போனஸில் உள்ளது, இது எல்லாத்தையும் வந்து அப்ளியேட் பார்ட்னர் நமக்கு அப்ளியேட் வாலெட்டுக்கு மாற்றி நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி பண்ணணும். இது வந்து உங்கள் அப்ளைனர் வந்து டவுன்லைனருக்கு சொல்லிக் கொடுங்க. அது எப்படி மாற்றணும், எப்படி அமௌண்ட் எல்லாமே ஒரே மாதிரி அப்ளியேட் அக்கௌண்ட்டு கொண்டு வந்து அப்ளியேட் வாலெட் கொண்டு வந்து நம்ம விட்ராவல் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க எனபிள் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அவங்க டேட் சொன்ன டேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1500 எப்போ ரீச் ஆகுதோ ரீச் ஆன உடனே வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து நிறையா அப்ளைனர்ஸ் வந்து கைட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இனிமேல் அதேமாதிரி கைட் பண்ணாமல் இருந்தால் அவங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக சொல்லிக் கொடுங்க. இவங்க வந்து என்னோடய அப்ளைனர் எனக்கு சரியாக கைட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் ஒரு தனியாக ஒரு குரூப் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த குரூப் மூலியமாக அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு அந்த மென்டார்ஷிப் பிளானுமே நம்ம குரூப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எலைட் லேர்னர் ஸ்டாப் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களே, இந்த சண்டே வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து ரெடியில் இருப்பீங்க, நியூ ஜாயினிங்கில் வந்தவங்க. அதை ஆக்டிவ் ஆக்குறதுக்கு நீங்கள் வந்து கோர்ஸை சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆக்டிவ் ஆக்க முடியும். அதுக்கடுத்து ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் போகிறவங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குது போக அப்படின்னா நீங்கள் எப்போனாலுமே கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னென்னா, கூப்பன் சேல்ஸில் வந்து ஒரு 10% டிடக்ஷன் ஆகி தான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக 10% டிடக்ஷன் உண்டு. ஏன்னா முந்தி வைமோட்டில் நம்ம டைரெக்டாக சேல்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது, எஸ்பிஓ தான் கொடுக்குறாங்க. அதனால் சார்ஜஸ் இருக்கிறதுனால அந்த 10% டிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி நம்மளோட ட்ரைனிங் பீரியட் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நியூ ஜாயினர்ஸ்க்கு பேமெண்ட் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க விட்ரால் கொடுத்த வித்தின் 7 days அந்த பேமெண்ட்லாம் போய் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அந்த ஆஃப்டர் 7 daysக்கு அடுத்து நம்ம இப்போ புதுசாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த அமௌண்ட் வந்து நமக்கு விட்ராவல் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் எனபிள் பண்ணுவாங்க. நியூ விட்ராவல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து
இப்போ ட்ரைனிங் டாஸ்க் முடிஞ்சு நம்ம ரியல் டாஸ்க்குள்ளே போகும்போது நமக்கு வந்து அமௌண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மந்தில் எல்லாமே முடித்து நெக்ஸ்ட் மந்த் வரும்போது ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் உள்ள அப்டேஷன் நெக்ஸ்ட்டு கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் நானுமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேலும் இதே மாதிரி வீடியோ வேணால் மதியம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.